மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. யார் மேலே அப்படின்னா, பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மறுரூப மலையில் நிற்கும்போது அங்கே மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டதை பார்த்தாங்க. அப்போ தான் இவங்க அங்கே நிற்கும்போது ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிடுவதையும் பார்த்தாங்க. அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை நமக்கும் கர்த்தர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாமும் அவருடைய மறுரூப மலையில் அவரோடு இணைந்து நம்ம இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு இணைந்து காணப்படும் போது அங்கே ஒரு மேகம் நம்மேலும் நிழலிடும், நம்மை ஆசீர்வதிக்கும் மேகம். ஆமேன்.